ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸோ சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே முத்துவேலை கதிரும் திருச்சிக்கு வரைக்குமே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அங்கே ஆப்ரேஷன் விஷயமா போனவங்க அங்கேவே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டுமே இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே டாக்டருமே இன்றைக்கி ஆப்ரேஷன் இருக்குது, அவங்கள டைமுக்கு கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரியுமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதை கேட்டால் கதிருமே சரிங்க டாக்டர், நாங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி நாங்கள் 10 மணிக்குள்ளே அங்கே ஹாஸ்பிட்டலில் இருப்போம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிவிட்டு கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே முத்துவேலும் டாக்டர் கால் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரியுமே கதிர்கிட்ட கேட்குறாங்க. உடனே கதிரும் ஆமாங்க மாமா, இப்போ கால் பண்ணாங்க, இங்கே ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடையுமே நடந்துருச்சான், நம்ம இப்போ போனோன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற எல்லா ஒரு ஏற்பாடும் நடந்துடும் அப்படின்ற மாதிரிமெல்லாம் அங்கே கதிர் முத்துவேலுக்கிட்ட சொல்லிட்டுறாங்க. முத்துவேலு இதை கேட்டுட்டு சரிங்க மாப்பிள்ள, நான் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் ரெடி ஆகிட்டுறேன், அதே மாதிரி நீங்களும் ரெடி ஆகிடுங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க முத்துவேலும். அதுக்கப்புறம் அவங்க கதிருக்கு ரொம்பவே பதட்டமாக தான் இருக்குது. இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது, அதே மாதிரி பண்ணி முடிஞ்சிட்டா அதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இவருக்கு ஒன்றுனாங்க ராஜியும் தாங்க மாட்டாங்க, அங்கே வீட்டில் இருக்கவங்க யாருமே தாங்கிக்க மாட்டாங்க. நம்ம எப்படியாவது இவர் சரி பண்ணிட்டு தான் நம்ம அந்த ஊருக்கே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் கதிர் கொஞ்சம் பயத்தோடு யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நல்லபடியாக அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் அவருமே கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, இங்கே கோமதி, மீனா, ராஜுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே அழகுமலர், அழகுமதி, சுரேஷ், இங்கே பாக்கியராஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே சுற்றிட்டு வரத்துக்காக எல்லாருமே பேக் பண்ணிவிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா எல்லாருமே அங்கே இருக்கிற ஃபேமிலி எங்கேயுமே போனதில்லை, அதுவும் போயுமே ரொம்ப நாளாக ஆச்சு அப்படின்றதுனால எல்லாருமே சந்தோஷத்தோடு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாண்டியனுமே கடைக்கு போயிட்டு சரவணன் கூடயுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. சரவணா, உன்னோட வாழ்க்கையில் நான் தப்பான ஒரு முடிவு எடுத்துருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி ஒரு டைமில் நான் எப்படி தான் உனக்கு ஆறுதல் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. அதுவும் இல்லாமல் நீ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது, நான் உங்ககிட்ட என்ன பிரச்சனை, அந்த பொண்ணுக்கிட்ட எதுக்காக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டபோது நீ என்ன சொன்னா, அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிற போது எனக்கு அப்போ தான் ஆறுதலாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே மயில் பண்ண தப்பெல்லாம் நினச்சா எனக்கு அங்கே அஞ்சலி கூட பேசினா மட்டும்தான் எனக்கு ஆறுதலாக இருக்குது அப்படின்னு மாதிரிமெல்லாம் நீ சொன்ன. ஆனால் இதெல்லாம் கேட்குற போது எனக்கு ஒரு சைடு நல்லா இருந்தாலையும் ஒரு சைடு இங்கே தங்கமயிலோட வாழ்க்கையை நான் யோசிச்சு பார்க்கணும். நீங்கன்னா அவள் பண்ண தப்பை மட்டும் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் யோசிச்சு நான் உங்ககிட்ட இது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீ இந்த ஒரு விஷயத்தில் நீ முடிவெடுக்கணும்னா அது நல்லா யோசிச்சு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா நீ இங்கே அவசரத்தில் ஒரு முடிவு எடுத்தனா கடைசியில் நீ தான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே சரவணன்கிட்ட சொல்கிறாங்க. உடனே சரவணனும், அப்பா நீங்கள் இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் என்ன கம்பல் பண்ணாதீங்க, ஏன்னா தங்கமயில் நிறைய விஷயத்தில் போய் சொல்லியிருக்கா, அதுவும் இல்லாமல் முக்கியமாக அவள் கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி என்கிட்ட போய் சொன்னால் அந்த ஒரு விஷயத்தில் என் மனசே உடஞ்சி போச்சு. அதுவும் இல்லாமல் அவள் பண்ண தப்பெல்லாம் மறைச்சிட்டு என்னால் மறந்துட்டு அவள் கூட சேர்ந்து என்னால் வாழ முடியாது. நான் அவளை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர மாட்டேன், நான் இங்கே தனியாக கூட இருந்ததை தவிர அவள் கூட நான் சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் உறுதியாகவும் சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் அப்பா, எனக்கு இன்றைக்கி டெலிவரிக்கு நிறைய டெலிவரி வந்திருக்கு, அந்த வேலையை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே பாண்டியனும் நம்ம என்ன தான் சொல்லி எனக்கு புரிய வைக்க போகிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரியுமே குழம்பி போய் உட்காந்துட்டுறாங்க பாண்டியனும். அதுக்கப்புறம் என்ன, சரவணனுமே போகும்போது எங்கள் அப்பா எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு, அப்பா என்ன மைண்டில் யோசிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு தங்கமயில கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் தங்கமயில் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிவிட்டு என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா. ஆனால் அவள் கல்யாணம் பண்ணது அது ஓகே தான், ஆனால் இருந்தாலையும் ரொம்பவே என்ன கஷ்டப்படுத்திட்டா. இதுக்கு மேலேயுமே அவள் கூட சேர்ந்து என்னால் வாழ முடியாது. அதுவும் இல்லாமல் நம்ம அஞ்சலிக்கு கொடுத்த வாக்கை நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே முடிவில் இங்கே சரவணனுமே போயிடுறாங்க. அங்கே போயிருக்கிற கோமதி, மீனா, ராஜுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக கிளம்பிக்கிட்டு இருக்க அங்கே செந்திலும் போயிட்டு அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இவங்க செந்தில் போனதில் அங்கே மீனாக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அது இல்லாமல் செந்தில் இங்கே சென்னைக்கு வரைக்கும் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க மீனாவும். ஆனால் செந்தில் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமாகவும் அங்கே போய் நிற்கவும் இங்கே கோமதிக்கும் ராஜிக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஆனால் ராஜுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா இங்கே கதிர் அங்கே ராஜு கூட போகல, அதுவும் இல்லாமல் எக்ஸாம் கூட வரலை அப்படின்றதுனால ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே கதிர்கிட்ட இருந்து ஒரு கால் வரலை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கவே மாட்டாரு. அதுவும் இல்லாமல் அவர் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அவர்கிட்ட நான்
ஒரு விஷயத்த நான் கேட்டே ஆகணும். அவர் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்காரோ நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமை முடிச்சுட்டு நம்ம போன கையோட அவரை நம்ம ஒரு வழி இல்லைன்னு பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியுமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே எல்லாருமே பீச்சு பார்க்குன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே சுற்றிக்கிட்டு ஃபோட்டோவுமே எடுத்துக்கிட்டு சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் செந்தில் வந்ததில் அங்கே மீனாக்கு சந்தோஷம். அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயுமே மலர்கிட்ட, மதிக்கிட்ட, சுரேஷ்கிட்ட, பாக்கியராஜ்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கிட்டையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இங்கே செந்தியில். உடனே செந்திலும் எல்லாருமே நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரியுமே எல்லாருக்கிட்டையுமே விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே மீனா, இது எதுக்கு மீனா நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் நான் உன்னை பார்க்கணும் அப்படின்றதுனால தான் அங்கேருந்து குன்னக்குடியிலேருந்து நாம் சென்னைக்கு நான் வந்தேன். ஆனால் இங்கே நீ ஜாலியாக இருக்கிறதுனால தான் என்னை யோசிக்காமல் இருந்திருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுமே சொல்கிறாங்க மீனா கிட்ட. மீனாவும் எங்கே அப்படியெல்லாம் இல்லை, இங்கே நான் ரொம்ப வருஷம் கழித்து இங்கே வந்தேன் இல்லையா, இங்கே இருக்கிறவங்கள எனக்கு ரொம்பவே அவ்வளவோ தெரியாது. ஆனால் இருந்தாலையும் இங்கே வந்ததுலேருந்து எல்லாருமே என் கூட டீப்பாகவும் பழகிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற போது எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. அதே மாதிரி நானுமே சந்தோஷமாக இருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் இங்கே வேலை விஷயமாக தான் வந்தேன். அதுவும் எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி சுற்றலாம் அப்படின்ற மாதிரியுமே நாங்கள் முடிவு பண்ணி வந்தோம். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே கோமதியும் செந்தில் நீ வருவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா, நீ வந்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் அழகு மலர், அழகுமதின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் கூட நல்லாவும் பேசி பழகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே செந்தில்கிட்ட சொல்கிறாங்க. செந்திலுமே சரிங்கம்மா, இங்கே நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கள்ல, நீங்கள் எப்போவுமே அங்கே வீட்டில் சமையல் கட்டு தான் இருப்பீங்க, ஆனால் இங்கே வந்து நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் வந்து சொல்லிடுறாங்க. உடனே மீனா கோமதியும் இங்கே அவர் என்னை எதுவுமே கேட்கலையா, நான் இங்கே இருக்கிறதுனால அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைல்ல, வீட்டில் சாப்பாடுகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் விசாரிக்கிறாங்க இங்கே கோமதியும். உடனே இங்கே செந்திலும் அம்மா அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனால் அங்கே அப்பாவும் சரவணனும் 2 பேரும் சேர்ந்து அவங்க கடையிலே சாப்பிட்டுப்பாங்க. ஏன்னா அவங்க 2 பேர் தானே இருக்காங்க. இங்கே அரசிக்கு பார்சல் கட்டிட்டு வந்து இவங்க வீட்டிலே கூட சாப்பிட்டுப்பாங்க. ஏன்னா அரசிக்கும் இப்போ எக்ஸாம் இருக்கிறதுனால அரசு எக்ஸாமுக்கு போயிட்டு வரும்போது அங்கே ஹோட்டல்லே சாப்பிட்டு வந்துடுவா. இதுக்கு நீங்கள் அங்கே இருந்தால் மட்டும்தான் அவங்க எல்லாருமே நல்ல ஒரு சமையலை சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் அங்கே இல்லாதனாலுமே ஃபீல் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க சாப்பாடுக்காகவும் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்திலுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மீனாவங்க மாமாவும் அத்தையும் 2 பேரும் சேர்ந்து இவங்களோட குடும்ப புராணத்தை இப்படி அளந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னால் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு முடியல அப்படின்னு சொல்லிட்டு மீனாவங்க அத்தையும் அவங்க மாமா கிட்ட செல்லவும் அவங்க மாமாவும் ஆமாங்க, நீ இதுக்கு மேலே நம்ம இவங்கள கூப்பிட கொடுக்கூடாது, ஏன்னா அவங்கள பார்க்கணும் அப்படின்றதுனால எங்கள் ஊருக்கு வந்தாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுத்து அவங்கள சந்தோஷமாக இங்கேருந்து வழி அனுப்பிச்சி விட்டணும், நீ எதுவுமே பேசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவங்க அத்தைக்கிட்டையுமே மாமா வந்து சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அங்கே போயிருக்க எல்லாருமே அங்கே தண்ணிலையும் எல்லா இடத்துலையுமே ஜாலியாக விளையாடுறாங்க. அங்கே இருக்கிற ரங்கராட்டினம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே போயிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் விளையாடிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஒரு சைடு ஒரு ட்விஸ்ட்டுமே இருக்குது. ஏன்னா இங்கே மதிக்கிட்ட சுரேஷுமே பேசாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இங்கே ரங்கராட்டத்தில் உட்காரும் போது அங்கே சுரேஷ் கையை பிடிச்ச மதியும் உடனே சுரேஷுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா இங்கே மதி வந்து நம்ம கிட்ட பேச மாட்டா, பக்கத்தில் உட்காந்து அவள் பக்கத்தில் உட்காந்து கூட நம்ம மேலே ரொம்பவே கோவப்படுவா. ஆனால் நம்ம பக்கத்தில் உட்கார்றாளே, அப்போ அவள் மனசு எவ்வளோ நல்ல மனசாக இருக்கும், அப்போ அவள் மனசு எவ்வளோ வெகுளியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சுரேஷும். ஆனால் கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனவங்க மாமாக்கும் அத்தைக்கும் 2 பேருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். மீனவங்க அத்தைக்குமே ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா இங்கே சுரேஷுக்கு அங்கே ஒரு நாள் நைட்டு வந்து சப்பாத்தியுமே சுட்டு போட்டிருப்பாங்க. இங்கே அழகு மதியுமே அதை பார்த்து இங்கே கண்குள்ளியா காட்சியெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க இங்கே மீனவங்க அத்தையும். அதை பார்த்த இங்கே மீனா உங்கள் மாமாக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம். இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணதுக்கு காரணம் இங்கே மீனா ஒரு சைடு இருந்தாலுமே கோமதி தான். ஏன்னா கோமதி வந்து மதியையும் மீட் பண்ணி தனியாக பேசவும் இங்கே சுரேஷும் மீட் பண்ணி தனியாக பேசியிருப்பாங்க. 2 பேருக்கும் இப்படி இடைவெளியில் இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் உங்களுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்களே பேசி சமாதானம் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் குடும்ப மேட்டரை இங்கே யாருக்குமே சொல்லக்கூடாது. ஏன்னா சொன்னவங்கள ஏராளமாக நினச்சிருவாங்க. ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ தான் பிரச்சனையாக நீங்கள் பேசி தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே கோமதி வந்து அவங்க 2 பேருக்கிட்டேயும் புரியிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க சொன்னதில் ஒரு 2 நாளில் அவங்க சேர்ந்து வாழ்கிறதுக்கான எல்லா முயற்சியுமே அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாக்கியராஜையும் இங்கே அழகு மலரும் 2 பேரும் சேர்ந்து அங்கே ரொம்பவே சந்தோஷமாகவும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. உடனே அழகு மலரும் பாக்கியராஜ்கிட்ட எனக்கு இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமான ஒரு நாள்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க 3 பேரும் வந்ததில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அது இல்லாமல் இவங்க வந்ததுலேருந்து எனக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நான் தனியாக சமைச்சேன்னா என் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் ஒரு பர்சன் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. அதுவும் இல்லாமல் இங்கே வந்ததுலேருந்து என் மனசவே அவங்க கழைச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட பாசத்தையும் அவங்களோட அன்பையும் புரிஞ்சுக்கிறவே அளவு இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு பாசத்தை கொட்டுறாங்க. ஆனால் இவங்க அவங்களுடைய மருமகளை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து பாக்கியராஜ்கிட்ட சொல்கிறாங்க. பாக்கியராஜும் மலர், நீ இப்போ இங்கே சென்னையிலே இருக்கு இல்லையா, அதனால் உனக்கு இந்த கிராமத்து பாசங்களெல்லாம் உனக்கு தெரியாது. ஆனால் இவங்களெல்லாம் பாசம் வச்சாங்கன்னா அப்படி உயிரே தான் வைப்பாங்க. ஒருத்தருக்காக ஒருத்தர் வந்து உயிரவே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியராஜ் வந்து சொல்லிடுறாங்க. உடனே எங்கள் மலருமே இது கூட கொஞ்சம் ஒரு வகையில் ரொம்பவே நல்லா இருக்குல்ல. ஏன்னா அவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் உயிரே வச்சுக்கிட்டு இருக்கனால தான் இன்றைக்கி வரைக்கும் அவங்க இப்போ வரைக்கும் சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க கூட இருக்கவங்கள கூட சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலருமே அங்கே பாக்கியராஜ்கிட்ட சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே முத்துவேல் வந்து எங்கே போயிருக்கான்னு சொல்லிட்டு தெரியாமல் வடிவும் அப்பத்தா மாறின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா இங்கே சக்திவேலும் குமாரும் 2 பேரும் இங்கே கதிர் கூட போனதை முத்துவேலை பார்த்துட்றாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எதுக்காக அவங்க இது சேலம் போனாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வலோடையுமே காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அங்கே கதிர் கூட போனது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னா 5 வருஷம் பகையை மறந்துட்டு அவர் அங்கே கதிர் கூட போகிறாருனா அப்போ கதிரையும் எல்லாரையுமே மன்னிச்சிட்டு தான் அர்த்தம். அது இல்லாமல் நம்மளுக்கு தெரியாமல் போகிறாருனா எனக்கு தெரிஞ்சால் நான் கோவப்படுவேன் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் தான் இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியாமல் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவர் வந்து மற்ற ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி அவங்கள 2 பேரையும் நம்ம பிரித்து விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலுமே குமார்கிட்ட சொல்லுவோம். குமாரும், ஆமாங்கப்பா, எனக்குமே ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. நம்ம கூடிய சீக்கிரம் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு நம்ம யாருன்னு சொல்லிட்டு நம்ம காட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் குமார் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஆப்ரேஷனுக்கு வந்து ஐசியூவார்டுமே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆப்ரேஷனுமே முடிச்சுட்டு இங்கே வெளியேயுமே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க டாக்டர். உடனே டாக்டர் வந்ததும் கதிர் போய்ட்டு, டாக்டர் என்னாச்சு எங்கள் மாமாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் வந்து டாக்டர்கிட்ட கேட்கவும் டாக்டரும் இங்கே பாருப்பா, இது பயப்படுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் அவர் வந்து மயக்க நிலையில் இருக்கார். ஏன்னா அவர் வந்து 90% வந்து காப்பாற்ற முடியுவான்னு சொல்லிட்டு ஷோராக சொல்ல முடியாது. அவர் மயக்க நிலையை திரும்பித்தாருன்னா அவர் கண்டிப்பாக பொழைச்சிப்பார். அதுவும் இல்லாமல் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் அப்படி கண் விழிக்கலைன்னா அவர் காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டால் கதிரும், டாக்டர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அவரை 90% நீங்கள் காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இப்போ ஆப்ரேஷன் முடித்த கையோட இப்போ அவரை 90% காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர்கிட்ட கதிருமே அழுதுகிட்டே சொல்லவும் உடனே டாக்டரும், எப்பா நீ கடவுளை வேண்டுப்பா, அவர் பொழைச்சி வந்துட்டார்னா உங்களுடைய நல்லது. அப்படி இல்லையா நம்ம எதுவுமே பண்ண முடியாதுப்பா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவரை காப்பாற்றுறதுக்கு வேண்டிய எல்லா எஃபெக்ட்டுமே போட்டுட்டேன். அதுக்கு மேலே ஆண்டவன் டிசைட் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டாக்டருமே சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே வந்து கதிரும் யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. கதிருமே அவங்க அப்பா கிட்டேயுமே அவ்வளோ பேச மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் முத்துவேலுக்கு இப்படி இருக்குது நிலமை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியன்கிட்டையுமே சொல்ல முடியாது. ஆனால் நம்ம யாருக்கிட்ட தான் இந்த விஷயத்த சொல்லி நம்ம இங்கே வர சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் கடைசியில் இங்கே கதிரிக்குமே ஒரு தாட்டுமே தோணுது, நம்ம பேசாமல் இங்கே சக்திவேல் மாமாக்கிட்டேயே சொல்லிடலாமா இந்த மாதிரி ஒரு விஷயத்த. ஏன்னா அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் இங்கே வருவார். அப்புறம் நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு மாமாவுக்கு நம்ம இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிட்டோன்னு சொல்லிட்டு என்னவே தப்பாக நினைப்பார். ஏற்கனவே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத போதே அவர் சும்மாவே பிரச்சனை பண்ணுவார். ஆனால் இப்போ இவர் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் என்ன உயிரோடையே விட மாட்டார். நம்ம பேசாமல் இங்கே சக்திவேல் மாமாவுக்கு கால் பண்ணி நம்ம இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரிமே வச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே குமாரும் சக்திவேலும் 2 பேரும் உக்காந்துக்கிட்டு இங்கே முத்துவேல் எங்கே போயிருக்காரு அப்படின்ற விஷயத்த மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே கதிரியுமே
சக்திவேலுக்கு கால் பண்ணி இங்கே அவரை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், அவருக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷனாக இருக்குது, நீங்கள் தான் வந்து அவரை பார்த்துக்கணும், எனக்கு தனியாக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது, அவர் இப்படி இந்த நிலமையில பார்த்துட்டு என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல, அதுவும் இல்லாமல் ஆறுதலாகவும் இருக்க முடியல, நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு பேச்சு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலுக்கிட்ட சொல்லிட்டுறாங்க. உடனே சக்திவேலுமே இதை கேட்டதும் அண்ணனுக்கு என்னாச்சு, அண்ணனை என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பதட்டமாகவும் கேட்கவும், ஐயோ நீங்கள் பயப்படாதீங்க, அவருக்கு கேன்சர் இருக்கிற விஷயம் வந்து எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே தான் தெரியும், அது இல்லாமல் தெரிஞ்ச உடனே அவருக்கு கூடிய சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திருச்சி வரைக்கும் வந்து அன்றைக்கி செக்கப்புமே முடிச்சுட்டு போனோம். அதுக்கப்புறம் அங்கே செக்கப் முடிஞ்ச கையோட அவருக்கு கூடிய சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியுமே டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அதனால் இங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு வந்து ஆப்ரேஷனுமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் கண் விழிச்சா மட்டும்தான் அவரை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரியுமே டாக்டர் சொல்லிட்டாங்க. இதை கேட்டதுமே எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லொக்கேஷனுமே ஷேர் பண்ணிடுறாங்க சக்திவேலுக்கு ரொம்பவே பதட்டம். இதை கேட்டதுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு குமார் அங்கே அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, கேன்சர் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த கறிப்பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான், அங்கே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியல, நம்ம உடனே அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குமாரும் சக்திவேலும் அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே கதிர் வந்து அங்கே உக்காந்துக்கிட்டு ரொம்பவே ட்ரெஸ்டாகவும் உட்காந்து ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மாமாவுக்கும் எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுறது, இங்கே நம்ம யாருக்கிட்ட தான் இந்த விஷயத்த நம்ம சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டைமில் இங்கே ராஜியுமே கால் பண்ணுறாங்க கதிருக்கு. உடனே கதிருமே அட்டன் பண்ணிவிட்டு, ராஜி எனக்கு இங்கே ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அப்புறம் பண்ணுறேன் ராஜி, நான் உங்க கூட நான் எப்போவுமே பேசுனதே கிடையாதா, உன் மேலே நான் அளவுக்கு அதிகமாக அன்பு வச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் இப்போ எனக்கு மிகப்பெரிய ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை முடிச்சுட்டு நானே பண்ணுறேன் ராஜி, என்ன கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜுக்கிட்ட சொல்லிவிட்டு கட் பண்ணிடுறாங்க. ராஜுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றத அங்கே ராஜியுமே யோசிச்சு இது கெஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும், இல்லை அவர் ஏதோ முக்கியமான வேலையாக இருக்காராம், முடிச்சுட்டு கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, நம்ம எதுவுமே தப்பாக புரிஞ்சிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியுமே அமைதியாகவும் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே டூருக்கு போனவங்க எல்லா இடத்துலையுமே விளையாடிட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்குமே வந்து அங்கே இருக்கிற தண்ணி கிட்ட வந்து எல்லாருமே ஜாலியாக சிரித்து பேசி உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே வந்து முத்துவேல் வந்து உள்ளே படுத்துக்கிட்டு கிரிட்டிக்கலாக இருக்கிறத அங்கே கண்ணாடி வழியாக பார்க்குறாங்க. இங்கே கதிரையுமே கண்ணாடி வழியாக பார்த்ததும் அங்கே அழுகொழுகியாக வந்துடுறது கதிருக்கு. உடனே நம்ம என்ன பண்ணுறது, அவருக்கு வேற சொல்லிட்டோம், அவர் வந்து என்ன பண்ண போகிறாரோ தெரியலையே, இங்கே என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரியுமே பதட்டமாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்துவேலும் குமாரும் அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே வந்துடுறாங்க. வந்ததும் இங்கே சக்திவேல் வந்து இங்கே சக்திவேல் வந்து கதிர்கிட்ட போயிட்டு என்னாச்சு அண்ணனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்கவும், உடனே இங்கே கதிரும் அவருக்கு ஒன்றுமே ஆகலை, இப்போ தான் ஆப்ரேஷன் முடிச்சிருக்காங்க, கண் விழிச்சா அவரை காப்பாற்றிடலாம், இல்லை அப்படி அவங்க கண் முழிக்கலைன்னா அவரை காப்பாற்றவே முடியாது, ஏன்னா கேன்சர்ன்றது வந்து அது குணப்படுத்த முடியாத ஒரு நோயாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீ கம்பல் பண்ணி கேட்டதுனால தான் அவருக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஒத்துக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த ஆப்ரேஷன் வந்து கரெக்டாக கண் முழிச்சிட்டாரு அப்படின்னா அவரை கண்டிப்பாக காப்பாற்றலாம், ஏன்னா அவருக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டும் இருக்காது, அதுவும் இல்லாமல் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்ற மாதிரியுமே டாக்டர் வந்து சொல்லிடுவாங்க. இதை கேட்ட இது மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. கதிர் வந்து உடனே சக்திவேலுமே முத்துவேலுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கே இருக்கார் அப்படின்ற மாதிரியுமே கேட்டுட்டு அங்கே கண்ணாடி வெளியுமே பார்க்குறாங்க. முத்துவேலை பார்த்ததும் ரொம்பவே வருத்தத்தில் அழுதுகிட்டுமே இருக்காங்க இங்கே சக்திவேல். உடனே இங்கே கதிருமே போயிட்டு எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க, அவர் நல்லபடியாக குணமாகி வந்துடுவார், அதுவும் இல்லாமல் அவருக்கு எதுவுமே ஆகாது, நான் கூட இருக்கேன்ல, அவருக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் டாக்டர் சொல்கிறதான் கேட்டால் எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு, அதனால தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் அவர் இந்த விஷயத்த வந்து யார்கிட்டையுமே சொல்லாத அப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட சொல்லி வச்சுட்டு இருந்தார். ஆனால் நான் வாய் தவறி இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டேன், அதுவும் இல்லாமல் பயத்தில் தான் இந்த விஷயத்த சொல்லிட்டேன், ஏன்னா இல்லைனா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுறாங்க. உடனே எங்கள் கதிரை பார்த்து எங்கள் சக்திவேலும் எங்கள் அண்ணனை நீ குழப்பலான்னு வந்திருக்கியா, அதுவும் இல்லாமல் எங்கள் அண்ணனுக்கு ஒன்றுனா நாங்கள் எல்லாம் வந்து நிற்க மாட்டோமா, நீ மட்டும்தான் எங்கள் அண்ணா நீ பார்க்கவியா அப்படின்னு மாதிரிலாம் சண்டை போட ஆரம்பிச்சுட்றாரு. உடனே கதிருமே எதுக்காக எங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் அவருக்கு சரி பண்ணணும் அப்படின்றதுனால தான் கூட்டிகிட்டு வந்தேன், அவருக்கு எதனா ஒரு பிரச்சனை பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு தனியாக ஓடி வந்துடலாம் அப்படின்லாம் நான் நினைக்கல, நீங்கள் பாட்டுக்கு ஒன்று புரிஞ்சுக்கிட்டு எங்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிருமே சொல்லிடுறாங்க. இப்போ அவர் எந்த நிலைமையில் இருக்கார், இந்த டைமில் நீங்கள் சண்டை போடுறது தான் உங்களுக்கு முக்கியமான விஷயமா, அவருக்கு உயிருக்கெல்லாம் மதிப்பே கிடையாதா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டுறாங்க கதிர். அதுக்கப்புறம் சக்திவேலுமே அங்கே பேசாமல் சைலண்ட்டாகவும் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன
இங்கே சரவணனுமே டெலிவரிலாம் முடிச்சுட்டு இங்கே அஞ்சலி கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கிட்டேயுமே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அஞ்சலியும், சரவணா எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது, உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் உன்னை கம்பல் பண்ணி அங்கே தங்கமயில் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது, உன்னை எனக்கு பார்க்கணும் போல் இருக்க, கோயிலுக்கு வர முடியுமா அப்படின்னு மாதிரிலாம் கேட்கவும், உடனே இங்கே சரவணனும், இல்லை அஞ்சலி எனக்கு கடையில் நிறைய டெலிவரி இருக்குது, அதுவும் இல்லாமல் நான் டைம் பண்ணிவிட்டு இங்கே நான் கடைக்கு வந்தேன்னா அப்பா கண்டிப்பாக என்னை கண்டுபிடிச்சிருவார், அதுவும் இல்லாமல் நானும் மாட்டிப்பேன், நீ என் கூட பேசிக்கிட்டு இருக்க நீயும் மாட்டிப்ப, கொஞ்சம் ஒரு 2 நாள் நீ பொறு, அதுவும் இல்லாமல் 2 நாள் பொறுத்தனா நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அது எல்லா விஷயத்தையும் உன்னை பற்றி விஷயத்தெல்லாம் நான் எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே வந்து சரவணன் வந்து அஞ்சலிக்கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே அஞ்சலி, சரி சரவணா நீ உங்கள் அப்பா கிட்டே கூட பேசிக்கோ, இங்கே கோயிலுக்கு வரைக்கும் நீ வந்துட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஞ்சலி வந்து சொல்லிவிடுறாங்க. உடனே இது சரவணனும் அங்கே டெலிவரியுமே எடுத்துகிட்டு அங்கே கோயிலுக்குமே போயிடுறாங்க. உடனே எங்கள் பாண்டியன் பார்த்துக்கிட்டு, சரவணன் என்ன ஆச்சு, எதுக்காக இப்படிலாம் அடிச்சிட்டா போகிறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் நல்லாவே புரியுது, ஏன்னா அந்த பொண்ணை இவன் மீட் பண்ணுறதுக்காக தான் போகிறான், இவனுக்கு எவ்வளோ சொன்னாலையுமே புத்தின்றது வராதா, இவன் தான் நல்லா இருக்கான்னு பார்த்தா இவனும் இதே மாதிரி இருக்கான் அப்படின்னு பார்க்குற போது எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க பாண்டியன். அதுக்கப்புறம் என்ன, சரவணனுமே அங்கே ஹாஸ்பிட்டல் இங்கே கோயிலுக்குமே போயிடுறாங்க. கோயிலுக்கு போனதும் அஞ்சலி வந்து அங்கே உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போனதும் அஞ்சலி, என்ன விஷயம், எதுக்காக வர சொன்னேன், என்னை பார்க்கணும் போல இருக்குன்னு வேற சொல்கிற, அப்படி என்னதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே கேட்கவும், உடனே அஞ்சலியும், சரவணா என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, ஏற்கனவே ஒருத்தன் என்னை ஏமாற்றி விட்டுட்டு போயிட்டான், அவனை நினச்சி எனக்கு வருத்தம் இல்லைனா கூட, ஆனால் நீ என்னை விட்டுட்டு போனோன்னா என்னை உயிரோடையே பார்க்க முடியாது, அதுவும் இல்லாமல் நான் உன் மேலே அளவு கடந்த பாசமும் வச்சுட்டேன், நீ என் மனசவே மாற்றிட்டு உன் மேலே பாசம் வைக்கிற மாதிரி நீ நிறைய விஷயத்த எனக்கு பண்ணியிருக்க, அதுவும் இல்லாமல் நான் உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணதில்லை, ஆனால் உன் மேலே நான் அளவு கடந்த மரியாதையும் அன்பு வச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த அன்பை வந்து நீ கொச்சப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணிடக்கூடாது, அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசலான்னு தான் உன்னை கோயிலுக்கு வர சொன்னேன், நீ எப்படி இருக்க, சாப்பிட்டியா அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே அஞ்சலியும். அதுக்கப்புறம் சரவணனும், சாப்பிட்ட அஞ்சலி, நீ சாப்பிட்ட இல்லை, எனக்கு இப்போ அம்மாவும் வீட்லேயுமே இல்லை, அம்மாவும் ராஜி மீனான்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே சென்னைக்கு போயிட்டுருக்காங்க, அதுவும் இல்லாமல் இந்த விஷயம் வந்து நான் இப்போ எதுவுமே பேச முடியாது, ஒரு 2 days மட்டும் வெயிட் பண்ணு, அம்மா வந்த பின்னாடி நான் உன்னோட விஷயத்த எங்கள் அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் 2 பேருக்கிட்டையும் பேசிவிட்டு உனக்கு ஒரு நல்ல முடிவை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே அஞ்சலியும், சரவணா நீ நல்ல முடிவை எடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு நம்பிக்கை, அதுவும் இல்லாமல் நான் உன் மேலே அழகாக கடந்த நம்பிக்கையுமே வச்சுட்டேன், என்ன கைவிட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே அழுதுகிட்டு இருக்காங்க அஞ்சலி. உடனே எங்கள் சரவணம், அஞ்சலி நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க, உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதுவும் இல்லாமல் அவள் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சுட்டு என்னால் அவள் கூட சேர்ந்து வாழ முடியாது, ஏன்னா அவள் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா, இதுக்கு மேலேயுமே அவள் பேரை கேட்க கூட எனக்கு அசிங்கமாகவும் அவமானமாக இருக்குது, இதுக்கு மேலே அவள் மூஞ்சல் கூட நான் முழிக்க மாட்டேன், எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் 2 பேரும் எவ்வளவோ சொல்லியுமே நான் அவள் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன், ஆனால் இதுக்கு மேலேயுமே நீ அந்த தங்கமயில் மேட்டரை நீ விட்டுட்டு தங்கமயிலை நான் பார்த்துக்கிறேன், அதுவும் இல்லாமல் தங்கமயில் விஷயத்தை எவ்வளோ கூடி சீக்கிரம் நான் முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடுறேன், அதுவும் இல்லாமல் டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்து அவங்க வீட்டுக்குமே அமைச்சிருக்கேன், இந்த டிவோர்ஸ் நோட்டீஸில் அவள் கையெழுத்து போட்டானா அதுவே போதும், நான் அவளை கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு உன் கூட சேர்ந்து சந்தோஷமாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டால் அஞ்சலிக்கே ரொம்பவே சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன, இங்கே இதை பேசிட்டு உடனே சரவணா உனக்குமே கடையில் வேலை இருக்குது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீ பார்த்து பத்திரமா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஞ்சலியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனும், இவன் அதுக்காக தான் போயிருக்கான் போல், இவங்ககிட்ட நான் எதுவுமே சொல்லியுமே எந்த ஒரு விஷயமும் நடக்க போகிறது கிடையாது, இதுக்கு மேலே அவங்ககிட்ட நான் எதுவுமே சொல்கிற மாதிரியும் கிடையாது, ஏன்னா அவனோட வாழ்க்கையை அவனே நாசம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டான், இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து யோசிச்சுக்கிட்டே கடையில் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா முன்னாடியே இங்கே அவங்களுக்கு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது இங்கே பாண்டியன் தான். ஆனால் இந்த கல்யாணம் இப்படி வந்து முடியும்னு சொல்லிட்டு பாண்டியனுமே கொஞ்சம் கொண்டு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய பொய்யை சொன்னதுக்கு காரணம் அங்கே பாக்கியமும் மாணிக்கம் தான். ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பூசாரி சொல்கிறத கேட்டுக்கிட்டு, ஒரு வைத்தியரை சொல்கிறத கேட்டுக்கிட்டு இத்தனை பொய் சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் 1-2 பொய்யா சொன்னாங்க. இவங்க சொன்ன அனைத்து பொய்யுமே மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயத்தை தான் இவங்க பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலேயுமே இவங்கள சும்மாவே விடக்கூடாது. அதுவும் இல்லாமல் எல்லாமே இவங்க இல்லீகலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் எல்லாமே பரப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே கோமதி ராஜி மீனான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே கொண்டாட்டத்தில் அங்கே இருக்கிற
அங்கே இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்க ஜோடி ஜோடியாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாங்க. இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு மலர் வந்து இது அழகு மலர் வந்து ரொம்பவே ஆச்சரியத்தில் சந்தோஷத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாக்கியராஜும் அழகு மலருமே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. கடைசியாக இங்கே செந்தியிலும் இங்கே அழகுமதியையும் சுரேஷையும் 2 பேரும் சேர்த்து வச்சு ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்குமே காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே சுரேஷும் அழகுமதியும் 2 பேரும் இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரியுமே அங்கே கமெண்ட் அடிக்கவும், உடனே இங்கே செந்திலும் இங்கே உங்களுக்கு 2 பேர் ஜோடியுமே சூப்பராக இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் கரெக்டான ஒரு பேர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுமே சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் ஆமாங்க மதி, நீங்கள் 2 பேரும் பார்க்குற போது ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது, உங்களை 2 பேரையும் சேர்த்து வச்சு பார்க்குற போது மிகப்பெரிய ஒரு ஆனந்தமாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் மீனா வந்து சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.